guys, welcome back to our channel Cup of Coffee with Jay and Abhi, and this is Abhi. இன்னோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரைட்ஸ், அதாவது வந்து மீஷோல நான் ஆர்டர் பண்ணி சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க குட்டியாக பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சார் ஃபியூச்சரில் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், நீங்களே வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இது வந்து வீடியோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது கண்டிப்பா வந்து பிஆர்ஓ ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. இது நானா காசு போட்டு வாங்கின சில ட்ரெஸ்ஸஸ் தான். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 600 to 700 அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரீசனபிளான ரேட்ல வந்து சாரீஸும் இந்த லாங் கவுன்ஸ் வந்து எனக்கு தேவையா இருக்கு. நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன், பட் வந்து என்னன்னா நிறைய ஸ்டிச் பண்றதுக்கு டைம் கிடைக்காதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளா வேணும், ஏன்னா நான் ரெகுலரா யூஸ் பண்ண போறதில்ல அப்படின்றதுனால நான் மீஷோ வந்து ஆப்ஷனா சூஸ் பண்ணேன். அண்ட் வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், மிந்த்ரா அண்ட் மீஷோ வந்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. சேம் ப்ராடக்ட்ஸை வந்து மிந்த்ரால வந்து ஒரு 100 ரூபா இல்லை 200 ரூபா இல்லை 300 ரூபா கூட இருக்கலாம், மீஷோல வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா கம்மியா இருக்கும். ஆனா குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா சேம் குவாலிட்டியா தான் இருக்கு, சேம் கலர்ஸ், எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால எனக்குமே வந்து ரெகுலர் யூசேஜ் தேவையில்லை. லைக் வந்து என்ன, இப்போ நான் வந்து இந்த துவாரகா ட்ரீம்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மேக்ஸிமம். அந்த இதுக்காக வந்து நிறைய ஸ்டால்ஸ் போகிற போதோ இல்லாட்டி வந்து ரீல்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் நான் அதுக்காக தான் மெயினாக நான் வந்து மீஷோ பிக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லாங் கவுன்ஸ் வந்து சொல்லிடுறேன், என்னென்ன லாங் கவுன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாங் கவுன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மின்னு தான் வச்சுக்கோங்களேன். பட் ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தாலுமே ஆனால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வைஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் கலராக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இதுலலாம் எனக்கு எந்த விதமான குறையுமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டோன்னு வைங்களேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னா எண்டில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கு, தட் இஸ் மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு. அது ஒரே ஒரு குறை மட்டும்தான். அண்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் இருக்கேன், ஸ்டில் நான் வந்து எம் சைஸ் வாங்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா எல்லை வாங்கி நான் ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல் சைஸ் வாங்கினேன். ஆனால் கவுன் வைஸ் வந்து பார்த்தோன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் என்ன பிக்சர்ல நான் பார்த்தேனோ அதே தான் இருந்தது. இதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ரோப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் என்ன ரீசன்காக இந்த ரோப் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நெக் என்னமோ க்ளோஸ்டு நெக் தான், ஆனால் ரோப் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த கை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ரிஸ்ட்ல மட்டும் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும் போல இருக்கு. ஆனால் எனக்கு கை மொத்தமே கொடக்குடம் தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணனால கூட இருக்கலாம். நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே கை மட்டும் தானே நம்ம இங்கே டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பெல்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு துப்பட்டா ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த பெல்ட் வந்து இந்த ஒரு லாங் கவுனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேஷ் குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த பெல்ட்னு சொல்லுவேன். நம்மள்கிட்ட வந்து வேற கோல்டன் பெல்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சூப்பராக வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு நல்ல லாங்கான துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி துப்பட்டா வந்து நல்லாவே லென்த்தியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா சூப்பர் லென்த்தியாக இருக்குது. ஆக்சுவலி அதில் மாடல் பிக்சர் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, நம்ம இப்படி போட்டுட்டு இந்த இடத்த இந்த மாதிரி வந்து பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது, அந்த பிக்சரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த உண்மையிலுமே வந்து இதுக்குமே நல்லா லாங்காகவே வந்து துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் எப்படி நம்ம வச்சு மேட்ச் பண்ணணுமோ அதே மாதிரியே துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இந்த எல்லோ ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நான் இங்கே பேப்பர் வச்சுக்கேன், அந்த ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நான் ஆர்டர் பண்ண ஃபோன்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து ப்ரைஸ் ஞாபகம் இருக்காதுன்றதுனால எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஒரிஜினலாக இதோட ப்ரைஸ் வந்து 686. இப்போ மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்கும் போது வந்து என்ன டிஃபெக்டா, அதாவது வந்து நம்மளுக்கு ஒன்லி டிஃபெக்ட்ஸ்
அதாவது வந்து சைஸ் தெரியல நான் மட்டும் மாத்தினோன்னு ஒரு ப்ரைஸ், இல்லாட்டி ஆல் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் மீஷோ யூஸ் பண்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணாதவங்களுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குன்றதையும் நான் ஷேர் பண்றேன். அப்படி பார்க்கும்போது வந்து ஹோல் ப்ரைஸ், இது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 686. நான் என்ன பண்ணேன்னா ஒன்லி டிஃபெக்ட்ஸ் ஆர் ராங் ஐட்டம் சென்ட்டுக்கு மட்டும் நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு ப்ரைஸ் வந்து 665 வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி உண்மையிலுமே ட்ரெஸ் வந்து எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்டீரியலும் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. உள்ள கொடுத்துருக்க லைனிங்குமே நல்லா இருக்கு. சன்கிரேப் மெட்டீரியல் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து வர்த்துன்னு தான் சொல்வேன் நான். இன்னொரு லாங் கவுன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரெட் கலர்ல இருக்கிற லாங் கவுன். இது நான் வந்து போட்டு ரீல்ஸ் கூட எடுத்திருந்தேன். ஆக்சுவலி உண்மையிலுமே ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு துப்பட்டா கொடுத்துருந்தாங்க, அந்த துப்பட்டா நான் எடுத்து மறந்துட்டேன். இதுக்குமே ஆனால் அந்த துப்பட்டா வந்து அந்த எல்லோ ட்ரெஸ்க்கு இருக்கிற அளவுக்கு இல்லை. இதுவுமே நல்லா ஃப்ளோர் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி லாங் கவுன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ல மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு மிரர், அதாவது இந்த பீட்ஸ் ஒர்க் மாதிரி, கிளாஸ் பீட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது ஆரி பெல்ட்ஸ்ல எல்லாம் கூட பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி பீட் ஒர்க்ல கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. நான் மெயினா ஆர்டர் பண்ணது இந்த ஒரு பேட்டர்ன். அண்ட் ஸ்லீவ்லயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அந்த டிசைன் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு டிராபேக்னா அப்படியே அந்த க்ளூ வந்து விழுந்துடுது. லைக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, விழ ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஆல்ரெடி. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பெல்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. இந்த பெல்ட்டில் வந்து இது வந்து என்ன சொல்றதுன்னா ஸ்டர்டியாலாம் இல்லை, நம்மளுக்கு வந்து ஹிப்ல போடும் போது அப்படியே மடங்கிக்குது. ஏன்னா கேன்வாஸ் எதுவுமே இல்லைன்றதுனால இது நம்ம ஹிப்ல போடும்போது இப்படி ஃபோல்ட் ஆயிடுது. ஸோ அதனால வந்து இதுக்கு இதனால யூஸே பண்ண முடியல, என்னோட இதுக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியல. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு பிளஸா மைனஸா, இது வந்து மைனஸ்ன்னு சொல்றதா எப்படின்னு சொல்றதா எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஓகேஷ் குவாலிட்டியா தான் இந்த பெல்ட் இருக்கு. அதே இந்த ஒர்க் அண்ட் இந்த பெல்ட் வந்து ஓகேஷ் குவாலிட்டியா தான் இருக்கு. பட் மற்றபடி ட்ரெஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் வந்து 611 இதுக்கு. நான் சொன்னாலே ஒன்லி டிஃபெக்ட்ஸ் ஆர் ராங் ஐட்டம் சென்ட்னு சூஸ் பண்ணதுனால 590க்கு வந்து எனக்கு இது வந்து கிடைச்சது. 590க்கு ஓகேஷ் தான், ரொம்ப வேர்ஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன். மெட்டீரியல் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்வேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி செட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா ரேயான் காட்டன், நல்லா சூப்பராக இருக்கு. அந்த பிரிண்ட், எம்ப்ராய்டரி எல்லாமே நல்லா இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி மேலே வந்து எம்ப்ராய்டரி ஃபுல்லாக வரும், அப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு இதுவும் எம்ப்ராய்டரி வருது. இது நல்லா நீ கீழே வருது, கட் கிடையாது. இதுல வந்து கட் கிடையாது. நல்லாவே இருக்குன்னு சொல்வேன். ட்ரெஸ் நல்லா சாஃப்டா இருக்கு. பட் வந்து கொஞ்சம் சீத்ரூவா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு டாப் சீத்ரூவா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. பேண்ட்டுமே நல்லா சீத்ரூவா இருக்கு. பட் பேண்ட்டும் சூப்பரா இருக்கு. பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆங்கிள் வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து ஸ்கேலப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்கு. ட்ரெஸ் ப்ரைஸ் வந்து சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 551. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 551. ஆனால் நான் வந்து நோ டிஃபெக்ட்ஸ், அந்த ஒன்லி டிஃபெக்ட்ஸ் அந்த இது இருக்கிறது சூஸ் பண்ணதுனால 535க்கு நான் இது வந்து பிக் பண்ணி வாங்கினேன். இது வந்து கண்டிப்பாக வாங்கலாம்னு சொல்வேன். ஆனால் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில. பட் ஆனால் மெட்டீரியல் வைஸ் ஸோ குட். எனக்கு எந்த விதமான ட்ரபிளுமே எனக்கு தெரில. நான் அதுலேயுமே எல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுக்காக எல் சைஸ்னால் லைக் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பயத்தில் எல் சைஸ் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு இப்போ வந்து எம் சைஸ் தான், எனக்கு வந்து எம் சைஸே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பட் அது வந்து கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு தெரில எம்மா எல் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. பட் என்னோட சஜஷன் என்னன்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நம்ம டைட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதால தான் நான் அது வாங்கினேன். இதுதான் வந்து நான் வந்து குர்த்திஸ் அண்ட் லாங் கவுன்ஸ் இது 3 வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஒரே ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தேன். இது நல்லா வந்து ஒரு மாதிரி கிரீன், ஒரு மாதிரி என்ன மாதிரி க்ரீன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. இதில் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ்க்காக தான் மெயினாக வாங்கினேன். இந்த ரீல்ஸ்க்கோ இல்லாட்டி வந்து சாரீஸ் வேர் பண்ணால் ரீல்ஸ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷாக வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர் வேணுன்றதுனால இது வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
239. ஆனால் நான் வந்து ஒன்லி டிஃபெக்ட் ஆகுதுன்னு வாங்கினதுனால 212க்கு நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். 212க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்வேன். ஆனால் ஒரே ஒரு இது, நான் வந்து ரொம்ப நடக்கிற பர்சன் கிடையாது. லைக் வந்து நான் வெளியிலலாம் போட்டுலாம் நடக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து லோக்கல் பர்பஸஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா நடக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இது வந்து உழைக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் 211க்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்வேன் நான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த செப்பல் நல்லா கம்ஃபர்டபுளாக, சோல் நல்லா சாஃப்டாக இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்வேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் பார்ட் சாரீஸ்க்கு போகலாம். இப்போ நான் காட்ட போகிற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிலோ ஒரு 600 700 அந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் தான். ஆனால் அதோட லுக் வைஸ் பார்த்தோன்னா யாராலுமே நம்ப முடியாது. ஃபர்ஸ்ட் சாரீ வந்து இது வந்து ஒரு பாலி சில்க் சாரீ. அப்படியே வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹோல் சாரியுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கோல்டு, அந்த ஒரு மாதிரி பர்பிளிஷ் இதில் வந்து கோல்டன் ஜரி வச்ச மாதிரி. ஆக்சுவலி வந்து இந்த சாரீ நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு வேர் பண்ணியிருந்தேன். வேற லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். என்னோட ப்ளவுஸு ஒரே நிமிஷம் ப்ளவுஸையும் நான் எடுத்துறேன். ஓகே, நான் இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸுனால பர்பிள், டார்க் பர்பிளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க், அதாவது முதுகுக்கு பேக்ல வைக்கிற டிசைனுக்கும் பீட்ஸ் ஒர்க் இருக்கு. அண்ட் ஸ்லீவ்ஸ்லயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றும் இதை ஸ்டிச் பண்ணல. பட் ஆனால் வந்து நான் எடுத்தது வந்து இந்த சாரீ எடுத்தது வந்து மெயின் பர்பஸ் வந்து எனக்கு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெஸ்ட் ஃபைண்டாக இருந்தது மீஷோவில். அண்ட் ரிவ்யூஸ் பார்த்தப்பவுமே வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கு, இந்த ப்ரைஸுக்கு வேற லெவலில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஆனால் நான் வந்து சொல்லிடுறேன், நான் சாரீஸ் வந்து சீக்கிரமாக வாஷ் பண்ணுற பர்சனே கிடையாது. என்கிட்ட பல வருஷமாக இருக்கிற சாரீஸ்மே ஒரு தடவை 2 தடவை மேக்ஸ் வாஷ் பண்ணாமல் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நான் வேர் பண்ணுற டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இங்கே பெருசாக உங்களுக்கு ஸ்வெட்டும் ஆகாதனால நான் ரொம்ப வேர் பண்ணல. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் துவைச்சதில்லை. ஆனால் இது துவைச்சா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில. பட் துவைச்சு நல்லா அயன் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக இவ்வளோதானா அப்படின்னு எனக்கு உங்களுக்குலாம் தோணும். இந்த சாரீ வேர் பண்ணியிருந்தப்போ நான் ஒரு பிக்சர் கூட அதாவது செப்பரேட்டாக தனியாக ஒரு பிக்சர் கூட எடுக்கல. பட் பெஸ்ட் ஃபைண்டுன்னு சொல்வேன். இதுக்கு இந்த ப்ளவுஸு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன் ப்ளவுஸ் வச்சு நான் பேரப் பண்ணியிருந்தேன். ஒரு ரெட், நல்லா வைன் ரெட் இருக்கிற கலரில் வந்து ஒரு சீக்வன் வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நான் பேரப் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக ஒரு ப்ரைஸ் வந்து 335. நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஒன்லி டிஃபெக்ட்ஸ் ஆர் நோ ரிட்டர்ன், அதாவது அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாலும் 296 தான் இந்த சாரீ. இதை நீங்கள் கட்டிட்டு ஒரு பார்ட்டியோ ஒரு ரிசப்ஷனோ போனீங்கன்னா யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இது ஒரு 300 ருபீஸ் சாரின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அன்னைக்கு கூட வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, லைக் மஞ்சு ஜெனிலாம் வந்திருந்தாங்க. அப்போ கூட அவங்களாம் சொன்னாங்க அவ்வளோ அழகாக இருக்குது சாரீ அப்படின்ட்டு போனாங்க. உண்மையிலுமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது இந்த சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜுவல்லரி போட்டு கான்ட்ராஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வச்சுட்டு நல்லா ஒரு ஹிப் செயின் மாதிரி போட்டோன்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும் இந்த சாரீ. ஜஸ்ட் 296 தான். ஆனால் எக்ஸலண்ட் குவாலிட்டியாக இருக்குது. நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தயவு செஞ்சு இதை பிஆர்லாம் நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்குலாம் யாரும் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து சாஃப்ட் லிச்சி சில்க் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வந்து இமேஜில் பார்த்த உடனே நான் வந்து வாங்கிட்டேன். இது வந்து நல்ல ஒரு பிளாக்ல சில்வர் சாரீ. ஏன்னா மெயினாக சூஸ் பண்ணதே வந்து இந்த சாரீ நம்ம உடைக்க கூட இல்லை. ஏன்னா எனக்கு இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் இந்த சாரியில். இந்த சாரீ வந்து எனக்கு இமேஜில், நான் வந்து மீஷோவில் இமேஜில் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ளவுஸ் ஒன்றும் நான் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நான் இமேஜில் வந்து இருக்கும், அந்த சாரியோட இமேஜ் இருக்கும் இல்லையா, அதில் நான் பார்த்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீக்கு நான் மெயினாக அந்த சாரீ சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாரீ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்ல இந்த சாரீ கிடையாது. மற்ற கலர்ஸ் எந்த கலர்ஸ் எடுத்தாலுமே எனக்கு வந்து யூஸ்வல் கலர்ஸ் மாதிரி தான் இருந்தது. இந்த கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மை ஃபேவரேட்னு சொல்வேன். அண்ட் சாரியுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, வேற லெவலுங்க இந்த சாரீ. சீரியஸாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 671. ஆனால் நான் சொன்னேன் இந்த நோ டிஃபெக்ட்ஸ் எடுத்தோம்னா நம்ம 627க்கு நம்மளுக்கு வந்து வாங்கிக்கலாம். 627க்கு
எவ்வளோ லுக்கா saree வந்து வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நான் ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் வந்து saree ரேராக தான் கட்டுறீங்க, ஜஸ்ட் ஆனால் sarees வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா ப்ளீஸ் மீஷோவில் போயிட்டு கண்ணை மூடிட்டு வாங்குங்க. ஆனால் ரிவ்யூஸ் நல்லா ஒரு வார்த்தைக்கு 2 வாட்டி ரிவ்யூஸை செக் பண்ணிட்டு வாங்குங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். மீஷோவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து குறைய சொல்ல முடியாது. எப்பயுமே எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் தான், ரிவ்யூஸை பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ ஜாக்பாட் தான் சொல்வேன். நான் வந்து ஒரு saree மட்டும் ரிவ்யூ பார்க்காம நான் ரிவ்யூ பார்த்துட்டு ஸ்டில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அந்த ரிவ்யூக்கு எப்படி அந்த ரிவ்யூவில் போட்டிருந்த மாதிரியே தான் எனக்கு வந்து அந்த saree வந்து டேமேஜில், அதாவது கலர் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, எல்லாருமே என்ன போட்டிருந்தாங்கன்னா அந்த சாரீக்கு வந்து கலர் வந்து அந்த இமேஜில் இருக்க கலர் வந்து கொடுக்க வரல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த கலர்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். பட் எல்லாரும் ரிவ்யூஸில் என்ன போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு வந்திருந்தது. அந்த ஒரே ஒரு saree மட்டும் தான் நான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து எனக்கு எந்த சாரியுமே ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நெக்ஸ்ட் இந்த என்ன சில்க்னா பனாரசி சாஃப்ட் சில்க் saree அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பர்பிள் கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பிக்சரில் பார்க்கும்போது வந்து நல்லா பர்பிளிஷாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்கும்போது பயங்கர ப்ளூவாக தெரியுதா உங்களுக்கு? பர்பிளாக தெரியுதா ப்ளூவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரிஜினலாக பர்பிள் கலரில் இமேஜ் இருந்தது, ஆனால் வந்தது வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் தான் வருது. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கலரில் சாரியே என்கிட்ட சுத்தமாக கிடையாது, அதனால் எனக்கு ஓகேன்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ இது வந்து 610, இது ஒரிஜினல் ப்ரைஸ். நம்மளுக்கு ஆஃபர் போக வந்து 589க்கு வந்து நான் பே பண்ணி வாங்கினேன். உண்மையிலுமே வந்து வேர்தாக தான் இருக்குது. saree வந்து கலர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஓகேஷாக இருந்தது. பட் saree வைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்வேன். நல்லா இருக்கு, லைக் வந்து என்கிட்ட இல்லாத கலராக இருந்தது, நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின sarees அண்ட் சல்வார். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது தேவை, உங்களுக்கு ஏதாவது லிங்க் தேவைன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுறேன். பட் மீஷோ இஸ் ரியலி குட். இதுக்கப்புறம் இன்னொரு ஷிப்மெண்ட் எனக்கு இந்தியாவிலேருந்து வந்துட்டுருக்கு. அந்த ஷிப்மெண்ட்லேயும் சிலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Abhi. Take care. Bye bye.